ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் போல் ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி மன்னிடுச்சுங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒய்எல்சிசி ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்கள் எல்லோரும் சரி போனோடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தால் மேக்கப்லாம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் கொடுத்தாங்க. அதுவும் க்யூட்டாக அமைஞ்சிருச்சு. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு. இனிமேல் தான் பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆனவங்களும் இருக்காங்க. இவங்க கேங்கில் மொத்தம் ஒரு 25 பேர் இருக்காங்க. இவங்க கேங்கோட நேம் வந்து ஒய்எல்சிசி, யங் லெவல் கிரிக்கெட் கிளப்புங்க. ஃபஸ்ட் எல்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்ததுனால அந்த நேம் வந்து வச்சாங்க. இப்போ எல்லாமே ஷட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிக்கெட் யாரும் ஆட போகிறதில்ல. ஷட்டில் ஆடுறதுக்காக பாருங்கள் நேம் தெரியுது, ஒய்எல்சிசி ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புன்ட்டு பெரிய ஒரு இண்டோர் கட்டியிருக்காங்க. இங்கே அவங்களும் ஆடிக்குவாங்க. ஆடுறதுக்கு வர்றவங்களுக்கும் அமௌண்ட் பே பண்ணி விளையாடிக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒய்எல்சிசி ஃப்ரெண்ட்ஸை. பொங்கல் வைக்கலாம், இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் சூப்பராக பொங்கி வந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடக்கு பார்த்து பொங்கட்டும், தெற்கு பார்த்து எரிங்க அப்படின்னாங்க. பார்த்தா தெற்கு பார்த்து தான் வந்து பொங்கலே பொங்குச்சு. ஆனால் பொங்கல் பொங்குறதுங்கிறது வந்து யார் கையிலையும் கிடையாதுங்க. சாமி எந்த பக்கம் பொங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம்தான் வந்து பொங்கும். இருந்தால் சூப்பராக பொங்குச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அரிசி வந்து 3 வாட்டி போட்டாச்சுங்க. குட்டீஸ்லாம் எப்படா பொங்கல் ஆகும், எப்படா ஸ்வீட் கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. பொங்கல் ரெடி ஆகியாச்சு, இறக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒய்எல்சிசி நண்பர்கள்லாம் வந்து கரும்பெல்லாம் கட்டி சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்றதுக்காக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வெளியே உட்காந்து நல்ல கலகலன்னு பேசிகிட்டு இருந்தோம். ஃபன்னாக இருந்துச்சு. அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. சாமிக்கு சூரிய பொங்கல் 12 மணிக்கு தான் பூஜை நடந்துச்சு. ஏன்னா எல்லோரும் காலையில் வீட்டில் பொங்கல் வச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால் மதியம் சூரிய பொங்கல் தான் வச்சோம். உச்சி பூஜைக்கு தான் பூஜையே பண்ணணுங்க. இவங்க தான் ஒய்எல்சிசி கேங்லேயே மூத்த பொண்ணு. எல்லாருக்கும் வந்து சீனியர். கேம் ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சூப்பராக பண்ணது வந்து இவங்க தான் வந்து பண்ணாங்க. எல்லா குட்டீஸும் கம்மி ஏஜ் தான். எல்லாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த லெவல் தான். இவங்க தான் வந்து காலேஜ் போகிறாங்க. நேம் வந்து நர்த்திகா. தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு. குட்டீஸ்லாம் பொங்கலுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எங்கள் கேங்கு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் 1, 2 அந்த மாதிரி குட்டீஸு நிறைய பேர் இருக்காங்க. 25 பேரும் வர முடியல, பாதி பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். கொஞ்சம் பேர் வெளியூரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வர முடியாதனால வீடியோ கால்லேயே பார்த்துக்கிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து நல்ல இந்த பொங்கலை சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டு வெல்கம் பண்ணி கேமோட நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சாமி கும்பிட்டாச்சுங்க. சூரியனுக்கும் காமிச்சாச்சு. நல்லா உச்சி நேரம் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாயந்தரம் மழை வந்துடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பால் எடுத்துகிட்டு போய் போடுறது. குட்டீஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஓடினாங்க. இதுதான் இண்டோரு. உள்ளே வந்து இன்சைடு வியூ. பெரிய கோட்டாக இருக்கும், விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஏர் ஃப்ளோவும் இருக்கும். அடுத்தது அம்மாக்களுக்கெல்லாம் கேம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணுறோமோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே விளையாடினாங்க. அப்புறம் அங்கே தூரமாக நின்றுட்டு பால் வீசுறது. நிக்கிதா குட்டி ஒரு பால் கூட போடலை. எனக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அடுத்தது குட்டி குழந்தைங்களுக்கும் கேம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக வந்து விளையாடினாங்க. அடுத்தது அம்மாக்களுக்கான கேமு. அவங்களும் ஒரு சில அம்மாக்கள் ஒரு பால் போட்டாங்க. ஒருத்தவங்க 2, ஒருத்தவங்க 1 கூட போடலை. அடுத்தது அப்பாக்கள் எல்லாருக்கும் கேம் கண்டக்ட் பண்ணுறோம். நாங்கள் சொன்ன கம்மியான டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. ஆனால் அப்பாக்கள்னாலேயே போட முடியல. பாருங்கள் ஒரு பால் கூட உள்ளே விழுகலை. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 5 மெம்பர்ஸாக வந்து எல்லாருமே விளையாடினோம். ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் தான் ஸ்டார்டிங். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மற்ற ஒய்எல்சிசி நண்பர்கள் அனைவரும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தவறாமல் ஃபேமிலியோடு கலந்துக்கங்க. எங்கள் ஹஸ்பண்டும் விளையாடுறாரு. என்னதான் குத்தி போட்டாலும் தூக்கி போட்டாலும் அங்கே ஒன்றுமே போய் விழுகலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சோலி. அடுத்தது பன்னு சாப்பிட்ற போட்டி வச்சுருந்தாங்க. பண்ணை போட்டு கொதருன்னு கொதறதுல தெரிஞ்சு போய் விழுந்துருச்சு. கையை பின்னாடி கட்டிக்கணும், தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு பன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும். யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்தது குட்டீஸ் எல்லாருக்கும். இவங்க தான் ஸ்டார்டிங் லெவல் குட்டீஸ். எல்லாம் அவங்களான முடிஞ்ச எஃபோர்ட்டை சூப்பராக கொடுத்தாங்க. பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் ஒருத்தவங்க வின் ஆனவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் லாஸ் ஆனவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் வரல, உனக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எங்களுக்கான போட்டி பன்னு சாப்பிட்றதுல. எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டவங்க வாயை ஆணு காமிக்கணுன்னாங்க. நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் ஸ்பூனு. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. மெதுவாக வரணும்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு தெரியல. சரி நம்ம ஃபஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாக்கள் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சாரீ கட்டினதுனால என்னால் ஃபாஸ்ட்டாக வர முடியல. எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்தேங்க. ஜென்ஸ் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லா கேமுமே எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடணும். பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக நடந்து வர்றாங்க. அவங்க வால் கீழே விழுந்துருச்சு கடைசியில் வரும்போது. அர்ணவ் குட்டி தூங்கிட்டார். இப்போ தான் வராரு. பென்சிலை பாருங்கள் கட்டிட்டு இடுப்பில் டிங்குன்னு ஆட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக இந்த ஈவெண்ட்டு தான் கண்டக்ட் பண்ணாங்க. குட்டீஸ் எல்லாருக்குமே நல்லா ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட இது போட முடியாது, ஏன் இப்படி போட்டு குழந்தைங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது இருக்கிறதுலே எல்லாத்த விட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பின்னாடி பென்சிலை கட்டி விட்டுட்டு பின்னாடி கோலி சோடா பாட்டிலை வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி விடணும். நல்லா திங்க் பண்ணி விளையாடுற மாதிரி கேம் இருந்துச்சு இந்த கேமு. கரெக்டாக அந்த பென்சில் பின்னாடி ஆடாமல் உள்ளே இறங்கணும். நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி கேமில் கண்டக்ட் பண்ணீங்க, எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேடிஸ் விளையாடினதை விட ஜென்ஸ் லெமன் அண்ட் ஸ்பூன் விளையாடினது தான் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு எல்லா கேமுமே முடிச்சுட்டு கடைசியாக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கேயே. ஏன்னா கேம் விளையாடிட்டு நேரம் போனதே தெரியல. என்ன வீட்டுக்கு போய் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் மார்னிங் எப்படி வெயில் கொளுத்துச்சு, அப்படியே ஆஃப்டர்நூன் ஆக அப்படியே கருக்கள் ஏறுது. இப்போ எல்லாரும் நான் கூட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்த்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பிளேட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு இயர் கொண்டாடி இருக்கோம். ஒருத்தவங்க ப்ரைஸ் வாங்கிட்டு இன்னொருத்தவங்க வாங்காமல் போனால் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலிக்குமே ஃபேமிலியாக ஒரு பிளேட்டு ஞாபகார்த்தமாக கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஃபைனலில் ஹாப்பி ஆயிடுச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் செகண்டுன்னு குட்டீஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே சமமாக ப்ரைஸ் கொடுத்ததில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஒய்எல்சிசி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பொங்கல் செலிப்ரேஷன் கண்டிப்பாக கொண்டாடலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்டு ஃபீலிங்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடுறோம்.
ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து ப்ரைஸ் வாங்கியாச்சுங்க. ஃபைனலாக தான் நாங்கள் வாங்கினோம். அர்ணவ் குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பென்சில் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பாய்ஸ்க்கெல்லாம் கேர்ள்ஸ்க்கு எல்லோரும் ஒரு பொட்டட்டை வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஃபேமிலியாக ஒரு பிளேட்டு, அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஹாப்பி படுத்தியாச்சு. எல்லோரும் ஹாப்பியாக வந்து பொங்கலை கொண்டாடியாச்சு, ப்ரைஸும் வாங்கியாச்சு. நாங்கள் இது வரைக்கும் எவ்ரி இயர் எங்கள் அம்மா ஊருக்கு தாங்க போவோம். அங்கே இதே மாதிரி 1ஆம் தேதி கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை விடவே இந்த வருஷம் இங்கே YLCC ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக வந்து நாங்கள் கொண்டாடினோம். பாருங்கள், ஃபைனலாக நாங்களும் ப்ரைஸ் வாங்கிட்டோம் ஃபேமிலியோட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.